ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அதிவேகத்தில் காரை ஓட்டி 3 பேர் படுகாயம், விரட்டி பிடித்து போலீசார் வழக்கு பதிவு. வில்லியனூர் தூய அன்னை லூர்து ஆலயத்தில் உண்டியலை உடைத்து திருட்டு, போலீசார் தீவிர விசாரணை. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு புதுச்சேரியில் உயர்கல்வி வாய்ப்புகள், விருப்பத்திற்கு ஏற்ப பல்துறை வாய்ப்புகள். மாணவர்களை இலக்காக கொண்டு புகையிலை விற்பனை, புதுச்சேரியில் நபர் ஒருவர் கைது. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கோட்டக்குப்பம் அருகே அதிவேகத்தில் காரை ஓட்டி விபத்தினை ஏற்படுத்திய நபர்களை விரட்டி பிடித்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரி அருகே ஈசிஆர் சாலையில் தாறுமாறாக ஓடிய கார் பல இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னைக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த கருப்பு நிற டொயோட்டோ கார் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கோட்டக்குப்பம் சோதனை சாவடியில் போலீசார் தடுப்பு அமைத்து காரை நிறுத்த முயன்ற போதும் அந்த கார் அங்கும் நிற்காமல் சிலர் மீது மோதியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் வானூர் அடுத்த வில்வநத்தம் பகுதியைச் சேர்ந்த முருகன், சின்ன முதலியார் சாவடி மணிகண்டன், புதுச்சேரி கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த பிரபு ஆகியோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் மரக்காணம் அருகே போலீசார் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் அந்த காரை மடக்கி பிடித்தனர். அப்போது காரில் இருந்தவர்களை பொதுமக்கள் தாக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பின்னர் போலீசார் அவர்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் காரை ஓட்டியவர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்பதும், உடன் வந்தவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த திவாகர், ஆத்மிகா, ஸ்ரீநிதி என்பதும் தெரியவந்துள்ளது. இவர்கள் அனைவரும் சென்னையில் சட்டக்கல்லூரியில் படித்து வந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. மேலும் நண்பரின் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு மது போதையில் காரை ஓட்டியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து காரை பறிமுதல் செய்த கோட்டக்குப்பம் போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 4 பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் புனித லூர்து ஆலயத்தில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் தூய அன்னை லூர்து ஆலயத்தில் உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி காலை வழக்கம் போல் ஆலயம் திறக்கப்பட்ட போது உள்ளிருந்த உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதை ஆலய ஊழியர்கள் கவனித்தனர். இதனை அடுத்து அவர்கள் பங்கு தந்தை ஆல்பர்ட்டிற்கு தகவல் அளித்தனர். பின்னர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 23ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் ஆலயத்தின் பின்புற கதவை உடைத்து உள்ளே நுழைந்து உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் இரும்பு கம்பி பயன்படுத்தி கதவை உடைத்ததும் பல நாட்களாக ஆலயத்தை கண்காணித்து இந்த திருட்டில் ஈடுபட்டிருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. உண்டியலில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பணம் இருந்திருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளியை பிடிக்க வில்லியனூர் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.
எப்போதும் மக்கள் நடமாட்டம் அதிகம் காணப்படும் ஆலய பகுதிகளில் இத்தகைய திருட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களை குறிவைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை விற்ற நபரை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தொழிலாளர்களை குறிவைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின் பேரில் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் வம்சீதர ரெட்டி மேற்பார்வையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். நேற்று ரோந்து பணியில் இருந்த போலீசார் தன்வந்திரி காவல் சரகத்திற்கு உட்பட்ட திருப்பூர் குமரன் வீதியில் உள்ள ஒரு குடோனில் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் கொசப்பாளையத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பது தெரியவந்தது. அவர் அரசு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அதிக லாபத்திற்காக விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரது குடோனில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு வகையான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 1.5 லட்சம் என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு COTPA சட்டம் மற்றும் சிறார் நீதி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரைவாக குற்றவாளியை கைது செய்த போலீசாரை அதிகாரிகள் பாராட்டினர். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பல்வேறு கல்லூரிகளில் மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பல்துறை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. 12ஆம் வகுப்பு தேர்வுகளை முடித்த மாணவர்கள் மேல் படிப்பிற்காக சரியான கல்லூரி மற்றும் படிப்பை தேர்வு செய்யும் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளனர். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பல்வேறு கல்லூரிகள் செயல்பட்டு வருவதால் மாணவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கின்றன. மத்திய பல்கலைக்கழகமான புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் BA, BSc, BCom போன்ற கலை மற்றும் அறிவியல் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இதற்கு பொதுவாக மதிப்பெண் அல்லது நுழைவுத் தேர்வு அடிப்படையில் சேர்க்கை வழங்கப்படுகின்றது. மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள் ஜவஹர்லால் நேரு மேற்படிப்பு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற முன்னணி நிறுவனங்களில் சேரலாம். இதற்கு நீட் மதிப்பெண் கட்டாயமாகும். அதேபோல் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் மருத்துவம் மற்றும் இணை மருத்துவ படிப்புகள் வழங்கப்படுகின்றன. பொறியியல் படிப்புகளுக்கு புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் போன்ற கல்லூரிகள் உள்ளன. நுழைவுத் தேர்வு அல்லது மையப்படுத்தப்பட்ட சேர்க்கை JEE மற்றும் சென்டாக் வழியாக மாணவர்கள் சேர்க்கை பெறலாம். குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வி பெற விரும்பும் மாணவர்கள் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி போன்ற அரசு கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். கல்வி நிபுணர்கள் கூறுவதாவது, மாணவர்கள் தங்கள் ஆர்வம், திறன் மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு படிப்பை தேர்வு செய்ய வேண்டும். பொறியியல், மருத்துவம், கலை மற்றும் அறிவியல், வர்த்தகம் போன்ற துறைகளில் பல்வேறு வாய்ப்புகள் உள்ளதால் சரியான முடிவு எடுத்தால் நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சேர்க்கை செயல்முறைகள் விரைவில் தொடங்க உள்ளதால் மாணவர்கள் மதிப்பெண் சான்று, சமுதாய சான்று, வருமான சான்று போன்ற தேவையான ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வில்லியனூரில் காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் போலீஸ் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் மேற்கு பகுதி SP அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள வில்லியனூர், மங்கலம், நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் போன்ற காவல் நிலையங்களில் பணிபுரியும் போலீசாரின் குறைகேட்பு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு SP சுப்பிரமணியன் தலைமை தாங்கி பேசியதாவது, மேற்கு பகுதியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிகளில் ரவுடிகள், கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து அதிக புகார்கள் வருகின்றது. அவற்றை கட்டுப்படுத்த போலீசார் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும். போலீசாரின் குறைகள் எதுவாக இருந்தாலும் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். போலீசார் அனைவரும் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொண்டு தினசரி குறைந்தது 1 மணி நேரமாவது உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். போலீசார் குற்றவாளியுடன் தொடர்பில் இருந்தாலோ அல்லது குற்றவாளிகளுக்கு உதவி செய்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் எவ்வித குற்ற செயல்களும் நடைபெறாத வகையில் போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி குற்ற செயல்கள் நடைபெறாமலும் பொதுமக்களிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்களான கலைச்செல்வம், திருக்கனூர் ராஜ்குமார், நெட்டப்பாக்கம் கீர்த்திவர்மன் மற்றும் மகளிர் காவல் ஆய்வாளர் சாந்தி,
துணை ஆய்வாளர் திருமுருகன், பெரியசாமி, தமிழரசன், ராஜேஷ், கோவிந்தராஜ், வீரபுத்திரசாமி, ரீனா மற்றும் 120க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் கரியமாணிக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கரியமாணிக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். சித்திரை மாதம் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக பூங்கரகம் புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதியுலா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் MP தன்ராஜ் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்களான சண்முகம், குணாநிதி, சேகர், ஸ்ரீதர், சுந்தரமூர்த்தி, ரகு உட்பட ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் வெயிலின் தீவிரம் காரணமாக பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் பாதுகாப்பு வழிகாட்டுதல் அளித்தனர். புதுச்சேரியில் கடும் வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்து வருவதால் கடும் வெயிலால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரித்து சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளது. குறிப்பாக மதிய வேளையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் வெளிப்புற வேலைகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் வெப்பத்தால் உடல்நல பிரச்சனைகளில் சந்தித்து வருகின்றனர். இன்னும் சில நாட்களுக்கு கடும் வெப்பம் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மக்கள் அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும். மதியம் 11 மணி முதல் மாலை 3 மணி வரை தேவையில்லாமல் வெளியில் செல்லுதலை தவிர்க்க வேண்டும். இலகு ரக மற்றும் வெளிநிற உடைகள் அணிய வேண்டும். குடை, தொப்பி போன்றவற்றை பயன்படுத்தி சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். குழந்தைகள் மற்றும் முதியவர்களை வெயிலில் நீண்ட நேரம் இருக்கவிடக்கூடாது. உடல் சோர்வு, மயக்கம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவ உதவி பெற வேண்டும். வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு இது போன்ற பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாக கூறி லாஸ்பேட்டையை சேர்ந்த மூதாட்டியிடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் லாஸ்பேட்டையை சேர்ந்த மூதாட்டியை 20 நாட்களுக்கு முன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் மும்பையில் இருந்து சிபிஐ போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும், சைபர் பண மோசடி செய்த குற்றத்தில் நீங்கள் ஈடுபட்டுள்ளதால் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாகவும் மிரட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க குறிப்பிட்ட தொகை வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதை நம்பிய மூதாட்டி தன் நகைகளை அடகு வைத்தும் வீட்டில் இருந்த பணத்தை சேர்த்தும் பல்வேறு தவணைகளாக 1 கோடி ரூபாயை மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார். அதன் பிறகு சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது அவருக்கு தெரிந்தது. இதேபோல் முத்தையால்பேட்டையைச் சேர்ந்த ஏற்றுமதி வணிக நிறுவனம் நடத்தி வரும் நபர் பேஸ்புக்கில் குறைந்த விலைக்கு முட்டைகள் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின் அதிலிருந்த மொபைல் போன் எண்ணை தொடர்பு கொண்டு முட்டைகளை வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் முன்பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 65,000 ரூபாய் அனுப்பி ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த முட்டைகள் எதுவும் வீட்டிற்கு வரவில்லை. அதன்பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தையொட்டி புதுச்சேரியில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கால்நடை மருத்துவமனையில் நடந்த சிறப்பு முகாமில் ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டது. உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தையொட்டி புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கால்நடைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் மற்றும் செல்ல பிராணிகளுக்கான இலவச நாய்க்கடி தடுப்பூசி சிறப்பு முகாம் நடந்தது. புதுச்சேரி கால்நடை மருத்துவமனையில் நடந்த இந்த முகாமினை கால்நடை பராமரிப்பு துறை இயக்குனர் லதா மங்கேஷ்கர் தலைமை தாங்கி துவங்கி வைத்தார். இந்த சிறப்பு முகாமில் 100 நாய்களுக்கு நாய்க்கடி தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மேலும் கால்நடைகளுக்கான சுகாதார முகாம் நடத்தப்பட்டு அவற்றிற்கு தேவையான சிகிச்சை, பராமரிப்பு ஆலோசனை வழங்கப்பட்டது.
மேலும் புதுச்சேரி நகராட்சியினால் 50க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு செல்ல பிராணிகளின் உரிமங்கள் வழங்கப்பட்டன. இதனுடன் 20 செல்ல நாய்களுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இணை இயக்குனர் குமரன், கால்நடை மருந்தகம் பொறுப்பாளர் காந்திமதி, ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மாணவர்கள் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,120 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,670 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.